வணக்கம், நான் உங்கள் வலசவாதியார். இன்னைக்கு தேக்கடியில இருந்து நாம வாகமன்ல இருக்கக்கூடிய தங்கல்பாரா வரைக்கும் போறதுக்கு ஒரு நல்ல ரூட்டு பார்க்க போறோம். வழக்கமா தேக்கடியில இருந்து அந்த குமுளியில இருந்து நம்ம வாகமன் போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கூகுள் மேப்பு வெள்ளாரங்குன்னு வழியா போய் செங்காக்கரா அப்படிங்கிற இடத்து வழியா போற மாதிரி காட்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வெள்ளாரங்குன்னு போயிட்டு அங்கிருந்து ஆனவிலாசம் புல்லுமேடு வழியா போற மாதிரி காட்டும். ஆனா இன்னைக்கு நாம வேற ஒரு வழியா போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா வண்டி பெரியார் பீர்மேடு அந்த வழியா நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். ஏன்னா இடையில ஒரு சின்ன டைவர்ஷனையும் எடுத்துட்டு போக போறோம். பைக்ல போறதா இருந்தாலும் சரி, கார்ல போறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டைவர்ஷன் உதவும். நாம வண்டி பெரியார் தாண்டின உடனே பீர்மேடுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னு சொன்னா இந்த இடம் பருந்தும்பாறை அப்படிங்கக்கூடிய இடம் வந்துடும். அது இந்த வருஷத்துல 2024 அங்க குறிஞ்சி பூக்கள் எல்லாமே பூத்திருக்கு. அதனால நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூ, அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும், பருந்தும்பாறை வாட்டர் ஃபால்ஸ். அதையும் பார்த்துட்டு அப்படியே நீங்க அந்த புல்வெளி வழியா போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த இன்னொரு இடத்துலையும் குறிஞ்சிப்பூ பூத்திருக்கதை நீங்க பார்க்க முடியும். நாங்க போயிருந்த சமயத்துல ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு. நிறைய பேர் அங்க வந்துட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சது. காலையில நாங்க வந்ததுனால ரொம்ப கிரௌடடா இல்லை. இன்னும் அந்த இடம் பெரிய சுற்றுலாத்தலமா மாறாததுனால கூட்டங்கள் அதிகமா இல்லை. அப்படியே மேகங்கள் எல்லாமே எங்க மேல வந்து அப்படியே போறதை பார்க்க முடிஞ்சது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சுத்தி மேகங்கள் தான். நாம மேகத்துக்கு உள்ளதான் இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் சூப்பர்னா அவ்வளவு சூப்பர்வா இருக்கு. அங்க இருந்து நம்ம கிளம்பி அந்த வண்டி பெரியார் பீர்மேடுல இருந்து போகுது இல்லையா, குட்டிக்கான வரைக்கும் போகும். அந்த ரோட்ல போய் நம்ம இப்போ சேர போறோம். போற வழியில அவ்வளவு சீனிக்கா இருந்தது. டீ எஸ்டேட் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்கிறதையும் பார்த்தோம். கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா அங்கங்க ரோட்ல தான் தண்ணி கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா போங்க. சின்ன ரோடா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா போங்க. மற்றபடி இயற்கை அழகு சொல்லவே வேண்டாம். கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதுலயும் இத மாதிரி இடங்களுக்கு போகும்போது அது திரும்ப திரும்ப உண்மையிலேயே இது கடவுளுடைய தேசம்தான் அப்படின்னு நாம பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த ரோடு அப்படியே போய் சிங்கிள் ரோடு இதுல மட்டும். மற்ற இடங்கள்ல கொஞ்சம் ரோடு பெருசா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ரோடு எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகி இல்லை. அதனால நீங்க தாராளமா என்ன செய்யலாம், போய்கிட்டே இருக்கலாம். அப்படி அந்த ரோட்ல நாம போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ரோடு கரெக்டா நமக்கு அந்த பீர்மேடுல இருந்து வரக்கூடிய ரோட்ல போய் ஜாயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் என்ன செய்யுது, ஜாயின் ஆகுது. அதனால நம்ம அங்க போய் என்ன செஞ்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். இந்த இடம் தாங்க அது. இதுல வந்து சேருது. நீங்க வாகமன்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பருந்தும்பாறைக்கு இப்படி கூட என்ன செஞ்சுக்கலாம், வந்துக்கிடலாம். இதுல நாம போய்கிட்டே இருக்கிறோம். இந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரோடை பத்தி நாம சொல்லித்தான் ஆகணும். அங்கங்க நிறைய ஸ்பைஸ் கார்டன் இருக்கு, நறுமண தோட்டங்கள் நிறையவே இருக்குது. தேக்கடியை பொறுத்தவரையில நறுமண தோட்டங்களுடைய புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குவாலிட்டியான நறுமண பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டு இதை வாங்கிட்டு போங்க. மூலிகை மருந்துகள் தயாரிக்கிறவங்க எல்லாருமே இங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க. இப்படி போற நேரத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கத்துல அப்படியே நமக்கு அந்த காந்தலூர்ல இருக்கக்கூடிய எரச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஐயோ, அவ்வளவு சூப்பர்வா இருந்துச்சு. தண்ணியை பாருங்க, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா சூப்பர்வா அப்படியே கொட்டுது. அதுல நின்று நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு சில பல புகைப்படங்களை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்க நிக்கிறோம். ரீல்ஸ் எல்லாமே அதுல என்ன செஞ்சோம், எடுத்துட்டு அங்க இருந்து நாங்க என்ன செய்ய போறோம், கிளம்ப போறோம்.
அங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டிக்கானம் அப்படிங்கிற இடம் வந்துச்சு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருந்த சமயத்தில் இந்த குட்டிக்கானத்துல இருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து போனோம்னா ஒரு வளைஞ்சங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்கு. சூப்பர்பா இருக்கும். அதனால இங்க வந்தவங்ககிட்ட உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன் பாருங்க, வாங்க கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வழியா வந்தேன். மேலேயும் அந்த மேகத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த ஏரியாவுக்கு பேரே மிஸ்டி வேலி தான். அதனால மிஸ்ட் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போய்கிட்டே இருந்தோம். ஆனால் எனக்கு அதில் ஒரு ஏமாற்றம் தான். மிஸ்ட் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ரோடு வழக்கம் போல சீனிக்காக இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்த அந்த மிஸ்ட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் தான். அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அங்கே அந்த வளைஞ்சங்கானம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். நான் இது முன்னாடி வரும்போதும் இந்த ஃபால்ஸ் பார்த்துருக்கேன். இதுல இருந்து நிறைய ரீல்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருந்துருக்கிறேன். இந்த தடவை அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல்ல இருந்தது. அதில் நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு டீயையும் பஜ்ஜியையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கிளம்புறோம். திரும்பவும் குட்டிக்கானம் வரைக்கும் வர வேண்டியது இருக்குது. குட்டிக்கானத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து டைவர்ஷன் எடுத்து போகிறோம். அப்படியே டைவர்ஷன் எடுத்து போகும்போது எலப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டீ எஸ்டேட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது த பவுண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. நான் 3 தடவை இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கிறேன். 3 தடவையுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். தடவை நானும் ராஜேஷும் வரும்போது இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிருக்கிறோம். ரிட்டர்ன் வரும்போது அங்கேயே நாங்கள் சாப்பிடவும் செஞ்சுருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 2 ஃபேமிலியாக டூர் வந்தப்போவும் இங்கே வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வரும்போதும் இங்கே வந்து சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். காலையிலையும் சரி, மத்தியானமும் சரி, நைட்டும் சரி, உங்களுக்கு நல்ல ஃபுட்டு இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்குது. இதில் ஒரு சின்னதாக ஒரு நர்சரியும் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செடிகள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லதாக ஒரு பிடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே வாகமனை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோங்க. இந்த ரோடு கொஞ்சம் சிங்கிள் ரோடு மாதிரி இருக்கும். இதுலேயே நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். அங்கே போகிற இடத்துல தான் தங்கல்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக தான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய ரெஸ்டாரண்ட்டு, ஹோம் ஸ்டே, ரெக்ரியேஷன் ஹோமு எல்லாமே பெர்மிஷன் இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் நிலச்சரிவு அபாயத்துக்கு உட்பட்டது, அதனால நீங்கள் அங்கெல்லாம் தங்காதீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே அதில் ஒரு வார்னிங் போர்டு வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பப்ளிக்காக இப்படி செய்கிறதையும் இப்படி வார்ன் பண்ணி நமக்கு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது. அதனால மக்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் தங்குற இடங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காகன்னு பார்த்து தேவையில்லாமல் எதுலையாவது போய் நீங்கள் விழுந்துடாதீங்க. இந்த தங்கல்பாரா அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இங்கே என்னன்னா ஒரு சூஃபி என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய சிஷ்யங்களோடு சேர்ந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறார். அதுதான் இந்த தங்கல்பாரா அப்படிங்கக்கூடிய இடம். இது ரொம்ப வருஷத்துக்கு முந்தையே அவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. முஸ்லீம்களுடைய ஒரு புனித தலமாக இந்த தலம் இருக்கு. இங்கே வரும்போது அதே சமயத்தில் நேச்சர் லவர்ஸ் வந்தால் இங்கே வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதனால் நாங்களும் அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவோமேன்னு சொல்லிட்டு அது வழியாகவே மேலே ஏறி போகிறேன். அந்த பாறை தான், படிக்கட்டுகள் கொஞ்ச தூரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பாறை, ஆனால் நம்ம ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வியூவுமே அதிலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நேச்சர் லவ்வர்ஸும் வந்திருந்தாங்க, நேச்சுரலாகவே லவ்வர்ஸாக இருக்கவங்களும் வந்திருந்தாங்க, பக்தியாக வந்தவங்களும் இருந்தாங்க. நாம் அந்த ரூட்டில் போகிறோம். அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தர்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். போகிற வழியிலேயே நம்ம சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குர்சுமலை வியூ பாயிண்ட் நம்மளால் பார்க்க முடியும்.
முருகன் மலையையும் நம்ம அங்கிருந்தே பார்க்க முடியும். அதில் ஏறுறோம். கிளைமேட் வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப ஒன்றும் டயர்டாலாம் இல்லை. அதனால் அங்கே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறோம். போகும்போது உள்ள வியூ சூப்பர்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது. அந்த மலை உச்சி ஏறினதுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்ச தூரம் உள்ளே நடந்து போனால் இதை மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதுக்குள்ளே போனாதான் அந்த தர்கா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போன அன்னைக்கு அங்கே விசேஷங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. 4வது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் மாதத்தில். இங்கே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்குமே வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அங்கே தீர்த்தம் ஒன்று இருக்குது. எப்போவுமே வற்றாத தீர்த்தமாக இருக்குது. இங்கே அந்த ப்ரேயர்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி அந்த தர்காவில் அந்த நினைவு சின்னத்தின் மேலே நாம் துணியை போர்த்தி நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை சொன்னோன்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்மளும் நம்மளுடைய வேண்டுதலை அங்கேருந்து செலுத்திட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். கீழே போனோன்னா அன்னதானம் இருந்துச்சு. நம்மளை அன்னதானம் நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அன்போட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த அன்னதானத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். அடுத்து ராமக்கல் மேடு அப்படிங்கிற இடத்த நோக்கி நாங்கள் போக போகிறோம். நீங்களும் எங்கள் கூடவே வாங்க. இப்போ இந்த தேக்கடி டு தங்கல்பாறை வீடியோ இதோட முடிஞ்சுது. நீங்கள் வழக்கமாக கூகுள் மேப் காட்டுற வழி வழியாக வராமல் நீங்கள் என்ன செய்யலாம், வண்டி பெரியார் பீர்மேடு வழியாக குட்டிக்கானம் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே நீங்கள் வரலாம். அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.